பகுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் தெரிவித்தார். மேலும் உண்மையான ராணுவ சக்தி கொண்ட நாடாக இருந்தால் ஒரு போரில் வெற்றி பெற ஒரே வாரம் போதும் என்று விமர்சித்தார். மேலும் ரஷ்யாவை காகித புலி என கிண்டலாகவும் குறிப்பிட்டார். இதற்கு எதிர்வினையாக ரஷ்யா கடுமையாக பதிலளித்தது. அவர்கள் பொருளாதார மற்றும் ராணுவ தடைகளை சந்தித்தாலும் நாட்டின் நிலைப்பாடு ஸ்திரமாக உள்ளதாக கூறி, நாம் காகித புலி அல்ல, உண்மையான கரடியை போன்று இருக்கிறோம் என்று பதிலடி கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் டிரம்பின் கருத்துக்களுக்கு எதிர்கருத்தாக தடைகளை மீறி முன்னோக்கி நகர்ந்து வருகிறோம் என்று தெரிவித்தார். போரின் தீவிரத்தில் உலக அரசியல் காட்சியில் இத்தகைய வார்த்தை போர்கள் தொடர்ந்து வருவது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனை எதிர்த்து போர் தொடங்கியது. இப்போர் 3.5 ஆண்டாக தொடர்ந்து முடிவுக்கு வரவில்லை. அமெரிக்கா உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் நிலையில் ரஷ்யா சில நட்பு நாடுகளினால் மறைமுக ராணுவ உதவிகளை பெறுகிறது என்னும் விமர்சனங்களும் உள்ளன. பல சர்வதேச முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் சிக்கலான காரணங்களால் ரஷ்யாவும் உக்ரைனும் எந்த ஒப்பந்தத்திற்கும் இணங்கவில்லை. உக்ரைனின் ஒரு பகுதி ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஐநா பொது சபை சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் டிரம்ப் ரஷ்யா பலவீனமாய் போய் உள்ளது, இப்போது எழுந்தவற்றை மீண்டும் பிடிக்க நேரம் என கூறினார். அவர் ஐரோப்பிய பிரதேசங்களோடு சேர்ந்து உக்ரைன் இழந்த